ஓம் குருவே நமக. தமிழ் வாழ்க, வாழிய நலம். மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஜோதிட வீடியோவில் அதிர்ஷ்டம் பெறும் பங்கும் கொஞ்சம் போல துரதிர்ஷ்டமும் உள்ள ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர்கள் பிறந்ததே குரு திசையில்தான். அபூர்வமாக இவர்களில் சிலருக்கு நடுத்தர வாழ்க்கையின் பிற்பகுதியில் சுக்கிரன் திசை வரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பற்றித்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடைந்த நட்சத்திரங்களில் ஒன்றுதான் விசாகம் நட்சத்திரம். முதல் 3 பாதங்கள் சுக்கிரனின் துலாம் ராசியிலும், 4ஆம் பாதம் என்பது விருச்சகத்திலும் வரும். அதாவது சரராசியில் பிறந்திருப்பார்கள் அல்லது ஸ்திர ராசியில் பிறந்திருப்பார்கள். இவர்களுக்கு பொதுவாக ஒரு குணம் இருக்கும். சாதகம் என்றால் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் இடத்தில் இருப்பார்கள். வங்கித்துறை, ஆசிரியர் வேலை, நிர்வாகம் போன்ற துறைகளில் இருப்பார்கள். பாதகம் என்றால் பிடிவாதம், அவசரம், ரகசிய எதிரிகள் போன்ற சிலவற்றை சொல்லலாம். இவர்களுக்கு சிரமம் ஏன் வருகிறது, இவர்கள் எந்த கிரகத்தின் சாபத்தை பெறுகிறார்கள், பரிகாரம் என்ன என்று பார்ப்பதற்கு முன்பு இவர்களுக்கு வெற்றி தரும் நட்சத்திரங்கள் என்ன என்று பார்த்துவிடலாம். இவர்கள் பெரும்பாலும் சூரியனின் நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் அல்லது சூரியன் திசை நடப்பவர்களால் நன்மைகள் கிடைக்கும். சூரியனின் நட்சத்திரங்கள் என்றால் உத்திராடம், கார்த்திகை, உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களை சொல்லலாம். கண்ணுக்கு தெரியாத கர்ம வினைகளை ராகு பகவான் எடுத்துக் கொள்கிறார். ஆரம்பத்தில் இவர்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகள் என்று பார்த்தோமே, அதற்கு என்ன காரணம் என்று, இவர்கள் சிரமத்திற்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் பார்க்கலாம். இவர்களின் கர்ம பதிவுகளை வெளிப்படுத்தும் ராகு திசை இவர்களுக்கு வரவே வராது. அதாவது ஒரே துன்பம் காலம் முழுக்க தொடராது. இவர்கள் சிரமத்திற்கு காரணம் எந்த கிரகத்தின் திசை நடந்தாலும் ராகு புத்தி இருக்கும் அல்லது அந்தரமாவது இருக்கும். ராகு மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ அல்லது லக்ன அசுபர்களுடன் இருந்தாலோ இவர்கள் முன்னேற்றத்திற்கு தடை ஏற்படும் அமைப்பு ஜாதகத்தில் உள்ளது என்று புரிந்து கொள்ளலாம். வெளிநாட்டு தொடர்பு சாதகமாக இல்லை மற்றும் மாற்று இனத்தவரால் தொல்லை, எதிர்மறை துர்சக்திகள், கண் திருஷ்டி போன்றவை இருந்தால் ராகு தடைகளை ஏற்படுத்துகிறார் என்று புரிந்து கொள்ளலாம். இவர்களுக்கு இயற்கையான பரிகார நிவர்த்தி உண்டு. செவ்வாய்க்கிழமையில் உளுந்து தானியத்தை ஊற வைத்து அந்த நீரை கொண்டு போய் புளிய மரத்தில் ஊற்றலாம். காளஹஸ்தி அல்லது திருப்பாம்புரம், கொடுமுடி போன்ற ஆன்மீக தலத்திற்கு சென்று வரலாம். கிராம தேவதைகளை வணங்கலாம். வலிமையான கிரகங்கள் வரிசையில் 2வது இடத்தில் உள்ள ராகு பகவான் கர்ம வினைகளை தாங்கி வருகிறார் என்றால் அலட்சியம் தவிர்த்து சொல்லப்பட வேண்டிய எளிய பரிகாரங்களை செய்யலாம். இவையெல்லாம் ராகுவின் கர்ம பதிவுகள் குறைக்கும் அடையாளமாக முன்னேற்றம் காணப்படும். வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரம் மிகவும் விசேஷம். பௌர்ணமி நாட்களில் வரும் வைகாசி விசாகம் நாளில் குலதெய்வத்தை வணங்கலாம். திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம். தேவைப்படும் மற்றவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். நாளை வேறு ஒரு ஜோதிட தகவலுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.